மீனராசி நேயர்களே வணக்கம். உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவால்களும் சிந்தனைகள் நிறைந்த காலமாக தான் இது இருக்குங்க. பல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்காமல் குழப்பத்தை தருங்க. சில நேரத்தில் முடிவெடுக்க முடியாத நிலையும் உருவாகுங்க. இருந்தாலும் மன உறுதியை இழக்காமல் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வழி கிடைக்கும். பணியிடத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாகலாங்க. சிலர் உங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிப்பாங்க. அதனாலேயே உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்குங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவசரமாக முடிவெடுக்காமல் அனுபவம் உள்ளவங்க கிட்ட கேட்டு ஆலோசனையை கேட்டு செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய கடமைகளை நேர்மையாக செஞ்சு வந்தாலே கடைசியில் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்குங்க. வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. வாடிக்கையாளர்கள், கூட்டாளிகள் இல்லை வேலையாட்கள் மூலமாக சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படக்கூடும். இருந்தாலும் எந்த விஷயத்தையும் மற்றவங்கள நம்பி விடாமல் நீங்களே நேரடியாக கவனிச்சிங்கன்னா எல்லாமே அது சரியாயிருங்க. புதிய ஒப்பந்தங்கள் முதலீடுகளில் கவனமாக இருக்கணுங்க. வருமானம் இருந்தாலும் செலவும் அதிகரிக்குங்க. குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள், அப்புறம் இது போலவும் மருத்துவ செலவும் வரக்கூடுங்க. செலவு அதிகரிக்கும். தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப கவனத்தோடு பணத்தை கையாளணுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தொடர்புலே இல்லாமல் இருந்த உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் இப்போ தொடர்புக்கு வருவாங்க. ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நடந்துக்கணுங்க. சிறிய மனக்கசப்பும் கூட வரத்துக்கு வாய்ப்பை தரக்கூடாதுங்க. கோபம் இல்லாமல் அமைதியாக பேசினாலே உறவுகள் நல்லபடியாக இருக்குங்க. நண்பர்கள் மற்றும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கனாலையும் பிரச்சனை வரக்கூடிய சூழல் இருக்குங்க. அதனால் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காம நீங்களே உங்களுடைய நேரடி கவனத்தில் செஞ்சீங்கன்னா எல்லாமே சரியாக இருக்குங்க. குழந்தைகள் தொடர்பான விஷயத்தில் கூடுதலாக கவனம் வச்சுக்கணுங்க. அவங்களுடைய உடல்நலம், கல்வி, அவங்களோட நடத்தையை பற்றி உங்களுக்கு கவலை அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அவங்கள கவனிச்சுக்கணுங்க. உங்களுக்கோ இல்லை உங்களை நெருங்கியவருக்கோ உடல்நல குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனாலே மன உளைச்சலும் கவலையும் அதிகரிக்குங்க. ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டாமல் உடனுக்குடனாக சரி பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க. பொதுவாக இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பொறுமை, கவனம், சாதுரியம் இது ரொம்ப தேவைங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதையும் முடிவெடுக்கிறதையும் தவிர்த்துக்கணுங்க. நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா சிக்கலை சமாளித்து நல்ல முடிவுகளை எடுக்க முடியுங்க. நன்றி, வணக்கம்.